வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி சுட சுட மொறு மொறுன்னு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததும் பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கடலை மாவு, வீட்டில் இருக்கிற கடலை மாவு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 200 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு ஒரு 100 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டாக நம்ம போட்டுக்கலாம். இது கூட சோம்புத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மாவை எல்லாத்தையுமே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, லைட்டாக இது கூட சோடாப்பு. இப்போ தண்ணி ஒரு போதுமான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பஜ்ஜி வராது, நல்லா இருக்காது. இப்போ நம்ம வாழைக்காய் எடுத்துக்கிட்டோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தோல் சீவி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இப்போ காய் சீவுறது இருக்குது இல்லையா, காய் சீவுறதில் இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெலிசாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற வாழைக்காவை எத்தனை பஜ்ஜி போட போகிறோமோ இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வானல் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான அளவு ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு கூட நம்ம சீவி வச்சுருக்கிற வாழைக்காவை இதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மாவு கூட நல்லா இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு பாருங்கள். இப்போ எண்ணெயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் தான் நம்ம போடணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே ரொம்பவே கடை பஜ்ஜி அப்படின்னா டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி நல்லா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வீட்டிலே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்றலாம். இப்போ பஜ்ஜி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ இந்த பஜ்ஜி வெந்துருச்சு. இதை நம்ம எண்ணெய் வடிகட்டிக்கலாம். நம்ம டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி மொறு மொறுன்னு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.